என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. காசு எடுக்கிற மாப்ள. அசிங்கமால உங்களுக்கு அசிங்கமா இருக்கு. இல்ல ஏன் பர்ஸ திருடுறீங்க? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். என்னது திருடுனா? பின்ன இதுக்கு பேர் என்ன மாப்ள? இல்ல அது நான் பாத்துக்கிறேன். எத்தனை வேடா இது? அதுல என்ன இருக்கு? நீ 50 ரூபாய் எடு. மருமக பர்ஸ திருடுறீங்களே. யார் திருடுறது? மாப்ள சும்மா என்ன திருடுன்னு சொல்லாதீங்க. கைங்களமா புடிச்சேனே நானு. வீக்னஸ் வெளிய போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. கடைக்கு போறதுக்கு 50 ரூபாய் எடுத்துட்டு போமா. ஏன் உங்களுக்கு இதுல பங்கு தராங்க? திருடி கேவலம் ஒரு பர்ஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளவு வேஷம் கட்ட வேண்டியது இருக்கு? உசுர குடுத்துறா அடிக்க வேண்டியதா இருக்கு. தாதா அதுல 10 ரூபாய் கூட இல்லடி. கம்பெனி சீக்கிரட்ட வெளிய சொல்லாதடா. வாய மூடுறா. அவன் சும்மா வெச்சிட்டா இருக்கான். எனக்கு தெரியும். அதுல 10 ரூபாய் இல்ல 2 500 நோட் வச்சிருந்தேன். கொலகாரி ஆயிடாதீங்க. انا சொல்லிட்டேன் நான் நல்லபடியா. மா மா என்ன கத்திட்டே கடைக்கு போயிட்டு வா. என்ன வாங்கிட்டு வரணும்? தயிர் அப்பளம் பாக்கெட் வாங்கிட்டு வா. தயிர் அப்பளம் போதுமா? போதும், அதான் இப்ப செய்ய முடியும். சரி காசு கொடு. காசு தான் அவன் பர்ஸ் எடுத்துட்டு போ. அவன் பர்ஸ்லேயே கை வைக்க சொல்ற. எடுத்துட்டு போமா. ஐயோப்பா ஏற்கனவே அவன் போல இது பண்ணுவான். எவ்வளோ எடுத்துட்டு போனா கரெக்டாக இருக்கும்? ஒரு 50 ரூபாய் எடுத்துட்டு போ. 50 ரூபா எடுத்துட்டு போடுமா? இதில் ஒன்றுமே காணும். எங்கே வச்சுக்கிறான்னு கூட தெரியல. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. காசு எடுக்கிற மாப்ள. அசிங்கமால உங்களுக்கு அசிங்கமா இருக்கு. இல்ல ஏன் பர்ஸ திருடுறீங்க? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். என்னது திருடுனா? பின்ன இதுக்கு பேர் என்ன மாப்ள? இதுக்கு பேர் திருடா? இல்ல திருடுறதுதான். ஓ அப்பப்ப பைசா அப்படி காணாம போதா? இப்படிதான் காணாம போதா? என்னடாச்சு? என்ன உங்க அம்மாக்கு கெட்ட பழக்கம்? உங்க அப்பா தான் ஒரு திருட்டு ஐயோ ஏய் பாதாதா நான் திருடுறேன்னா அம்மா இருக்கீங்க. என்னடா நடந்துதுங்க? உங்க அம்மா நான் இல்லாத நேரத்துல நீ இல்லாத நேரத்துல நைஸா பர்ஸ் எடுத்து நோண்டிட்டு இருக்காங்க. பர்ஸ்ல இருந்து பைசா எடுக்க பாக்குறாங்க, ட்ரை பண்றாங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏ லூசே, நான் தான் பைசா எடுத்துட்டு போக சொன்னேன். போய் சொல்லாத. டக்குனு உங்க அம்மா அப்படியே வந்து காப்பாத்துறியா வந்து? இது எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு அத்தை? இது என்னது இது? இல்ல அது நான் பாத்துக்கிறேன். எத்தனை வேடா இது? அதுல என்ன இருக்கு? நீ 50 ரூபாய் எடு. மருமக பர்ஸ் திருடுறீங்களே. யார் திருடுறது? மாப்ள சும்மா என்ன திருடுன்னு சொல்லாதீங்க. கைங்களமா புடிச்சேனே நானு. வீக்னஸ் வெளிய போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. அதுல என்ன இருக்கு திருடுறது? இருக்கோ இல்லையோ எதுக்கு பர்ஸ் எடுக்கிறீங்க? என்ன எதுக்கு அவரே எகிரிந்து இருக்க பண்ணி? அவ திருடா நீ பாத்தியா? கைங்களமா பார்த்தனே, கண்ணால பார்த்தனே. கைங்களமா மாட்டாங்களே அவங்க. ஏ பைத்தியம், நான் தான் கடைக்கு போக சொல்லி எடுக்க சொன்னேன் காசை. ஐயா என்ன இது இப்படி குடும்பத்துல? ஏ அந்த பர்ஸ புடி பாரு முதல்ல அதுல என்ன இருக்குன்னு. பேசாம ரவி வார்த்தை விடாத. மாப்ள தானா கையங்களமா மாட்டி இருக்காங்கன்னா நீ வார்த்தை விடாத. என்ன தாசிங்க போடி. ஏ அது 1 ரூபாய் கிடையாது. எதுல வச்சிருந்தா எங்க தெரியாது. இந்த கதையை வர எடுங்க. எவ்வளவு வச்சிருந்தா? 1000 ரூபாய் வச்சிருந்ததுல ஒரு 1000 ரூபாய் நோட்டு, ஒரு 500 ரூபாய் நோட்டு, 2 500 ரூபாய் நோட்டு, ஒரு நோட்டு கிடையாது. ஒழுக்கமையே காசு கொடுத்துருங்க சொல்றேன். வேணா ராதா இது மாதிரி எல்லாம் பழி போட்டு திருடி ஆக்கிடுறாங்க அவன். நீங்க பின்ன திருடி இல்லாம நீங்க என்ன 5D 4D நீங்க? 50 ரூபாய் எடுக்க சொன்ன 50 ரூபாய் கூட இல்லன்னு குழப்பிட்டு இருக்க. என்ன நடந்து தெரியாம பேசாத ரவி. என் மாமியார் ஒரு 3D அப்படி சொன்னா எனக்கு ஆனா நிஜமா டென்ஷன் பண்றாடி என்ன. எடுத்து நீ பாத்தியா? பார்த்தனே. என்ன பார்த்த? கண்மாடி பார்த்தனே வந்து நின்னு பார்த்தனே. நான் அதுதான் சொல்றேன். கடைக்கு போறதுக்கு 50 ரூபாய் எடுத்துட்டு போமா. ஏன் உங்களுக்கு இதுல பங்கு தராங்க? திருடி கேவலம் ஒரு பர்ஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளவு வேஷம் கட்ட வேண்டியது இருக்கு? உசுர குடுத்துறா அடிக்க வேண்டியதா இருக்கு. தாதா அதுல 10 ரூபாய் கூட இல்லடி. கம்பெனி சீக்கிரட்ட வெளிய சொல்லாதடா. வாய மூடுறா. அவன் சும்மா வெச்சிட்டா இருக்கான். எனக்கு தெரியும். அதுல 10 ரூபாய் இல்ல 2 500 நோட்டு வச்சிருந்தேன். கொலகாரி ஆயிடாதீங்க. انا சொல்லிட்டேன் நான் நல்லபடியா. ஏய் சும்மா எப்ப பார்த்தாலும் அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்க. அறிவு இல்லையா? 50 ரூபாய் எடுன்னு சொன்ன. அதுக்கு தான் அப்பவே சொன்னேன். அவன் பாய்க்க இதுல எடுக்க போய் கை வைக்க சொன்னாங்க. எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் எடுக்க சொன்னேன். பார்த்தல திருடர் குல திலகமா நீங்க. இது கிட்ட 100 திருட்டா? ராதா என்ன சும்மா அசிங்கப்படுத்தாத ராதா. இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுச்சு. திருடுன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா போ. உங்க அப்பா அங்க வந்து ஹோட்டல்ல திருடி இருக்காரு போண்டா பஜ்ஜியை. உங்க அம்மா வந்து பஸ் ஸ்டாண்ட் ஆட்டை போடுறாங்க. என்னடி குடும்பம் இது? எவ்வளவுதான் அசிங்கப்படுத்த பண்ணி? உனக்கு டவுட்டா இருந்தா ஃபுல் பாடியை செக்அப் பண்ணிக்க.
அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. வேணாம் வேணாம் ரவி, நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். நீ ஆனா அந்த பர்ஸ்ல என்ன இருக்குன்னு போய் பாரு முதல்றாதா. சும்மா அவன் வாங்கி வச்சுட்டு பில்டப் பண்ணிருக்கிறான். நான் எப்பேற்பட்ட பரம்பரையில இருந்து வந்தவன், நாங்க ராஜ பரம்பரை. ஆமா ஆமா, அந்த ராஜ பரம்பரையை போய் அந்த பர்ஸ் எடுத்து பாரு, தெரியும். ராஜ பரம்பரை நாங்க. அப்படிப்பட்ட பரம்பரையில உங்களை மாதிரி பொண்ணு எடுத்த பத்தியா என்னைய சிறுபாலே அடிக்கணும். ஒரு 10 ரூபாய் யோகத்துல அவனுக்கு பேசுறான். 1000 ரூபாய் வச்சிருந்தானா, அதை எடுத்து சொருவிட்டாங்க. இடுப்புல சொருவிட்டா. நீங்க வந்து அதை பாத்தீங்க. இவன் பர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாதாமா? 1 ரூபாய் இருக்கா பாரு. எப்படி இருக்க விடுறியா நீதான்? நீ திருடுற, உங்க அம்மா அப்பா திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். ஓவரா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஓவரா? என்ன ஒழுங்கா எடுத்த கொடுத்த காசு கொடுங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கான். யாரு பாக்கல? வா, பஞ்சாயத்து நடக்கட்டும். யார் திருடுனாங்கன்னு பாக்கல. வாடா, வந்து பாக்குறீங்க. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. திருடுனா எங்க உங்க அம்மா பேக் எங்க? பார்த்தா செக் பண்ணா தெரியும். ஓ பாரு, அதுலதான் எங்க எடு. கூப்பிட்டு வச்சு அசிங்க பார்த்தது நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா போய் பாரு, என்கிட்ட ஒண்ணு அந்த மாதிரி கிடையாது. நீங்க திருடி நோண்டி நிக்குது. அந்த பர்ஸ்ல அப்படியே இருந்தது. இது நாங்க திருடிட்டோம். வேற இத பழிய போடுறாரு வந்து எங்க மேல. என்னால கடைக்கு அம்மாவும் பொண்ணும் நல்லா சமாளிக்கிறீங்கப்பா. அவனை நான் அடிச்சே சாவடிச்சிருவானா இதே மாதிரி பேசிட்டு இருந்தானா? இல்ல உங்களால நம்பி இப்படி பஸ்ல ஏத்துறாங்க. எத்தனை பேக் அடிப்பீங்க ஒரு நாளைக்கு? இதுக்கு தான் நீ சொன்ன அவன்ல கை வைக்கட்டோன்னு. வாயை காட்டுங்க. வாயில பிளேட் வச்சிருக்கீங்களா பாக்குறேன். கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. எதுக்கு? டெக் பண்ணி அடிக்குதா? ஃபைவ் ஸ்டார் போயிட்டு அப்படியே ஆட்டையை போட்டு கண்டக்டர் பசங்க எல்லாம் அடிச்சு வந்துருக்கீங்க. நீங்க தானா? நிறைய திருவிழா நடக்குது பஸ்ல. அவனை அமைதியா போயிட்டு சொல்லு. ரவி வெளிய போடா, போடா வெளிய. இல்ல அவன் பர்ஸ்ல கைய வைக்க சொல்றப்ப யோசிச்சா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படி நிக்கிறீங்களே. ஏய், நான் பாத்துட்டு இருக்கேன். என்ன என்ன திருடி சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? பொறுமை சாமி. நானும் பாக்குற பொட்ட பொம்பளை அடக்கு ஒடுக்கமா இருக்கலாம். மாமனாரையே மரியாதை இல்லாம பேசுற, மாமியார மரியாதை இல்லாம பேசுற. என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? யாரு சுயரூபா? சும்மா செய்யாத தப்ப செஞ்சுன்னா யாராவது கோவம் வரும். விடுவான், ஒரு பைத்தியம் அவன் பைத்தியமா? அவன் எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு போயிடுவான் அவன். அந்த பர்ஸ்ல 1 ரூபாய் வைக்கிறதுக்கு யோகத்தில் இல்ல அவனுக்கு. அவன் பேசுறான் பேச்சு. இதுல 1000 ரூபாய் எடுத்துட்டாங்க, இடுப்புல சொருவிட்டாங்களாம். இவரு பார்த்தாரு வந்து தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு நாள் கூட பைசா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஒரு நாளைக்கு பாரு, உங்க குடும்பத்தையே பாரு. என்ன பாரு, திருட்டு குடும்ப அரெஸ்ட் பண்ண போறாங்க பாரு. பார்க்கலாம் யார் குடும்பத்தை யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னு. நான் அப்பயே சொன்னேன் அவன் பர்ஸ்ல கை வைக்க சொல்றியேடின்னு. நானும் தேடினுக்கிறேன் எங்க 50 ரூபான்ட்டு. அவங்க கிட்ட காசு இல்லல்ல, நீ எப்படியே காசு கொடுப்பன்றதால பிட்ட போடுறான் அவன். சரி நான் என்ன சொல்றேன், சரி நீ விடுங்க. நீ வந்து நம்ம என்ன பண்ண தெரியுமா, எல்லாம் கூட்ட சேர்ந்து தொழில் பண்ணுவோம். எது நம்ம இந்த திருட்டு தொழில பண்ணுவோம். என்ன சொல்றேன் அத்தை, நீங்க தான் எங்களுக்கு பாஸ். சரியா? எது திருடுறதுக்கு நான் சொல்லி தரணும். எப்படி பிக் பாக்கெட் அடிக்கிறது, எப்படி செயின் அடிக்கிறது. காரியத்து போய்டோண்டி. நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. சொல்லாத செய்யி, அப்பதான் அவன் திருந்துவான். நல்ல மாப்பிள்ளை உனக்குன்னு வந்து எதுக்கு திறமையை நான் பாராட்டுறேன். அமைதியா போயிடு. நீங்க தான் மூணு வச்சு ஏத்துடுவானா இருக்கிற கால்ல திருடின்னு சொல்லிட்டு இப்போ கைய கொடு. இவனுக்கு என்னதான் பிரச்சனைமா? பைத்தியம் பூச்சிருக்குது அவனுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், பட்டாசு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கடா. நான் சொல்ற கடையில ஆர்டர் கொடுத்தனா நிறைய ஸ்கீம் கிடைக்கும் உனக்கு. எந்த கடை? அபி பட்டாசுகள். அபி பட்டாசுகளா? ஆமா, இவங்க கிட்ட நீ 1000 ரூபாயில இருந்து எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க பாஸ் சர்வீஸ் அனுப்பிச்சிருவாங்க நமக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா 5000 ரூபாய்க்கு மேல நீ ஆர்டர் கொடுக்குற பட்சத்துல ஆன் எம்ஆர்பில இருந்து 80% டிஸ்கவுண்ட் தராங்க. சூப்பர்ப்பா. எப்படி? அதுவும் இல்லாம உனக்கு ஒரு சில்வர் காயின் ஃப்ரீயா தருவாங்க. சூப்பர்ல. அதுவும் இல்லாம தரமான வெடிகள், நீ வாங்குற எந்த வெடியும் மிஸ் ஆகாது, எல்லாமே வெடிக்கும். அதுவும் பார்த்தனா இப்போ வந்திருக்கிற புது ரகமான வெடிகள் வந்து இவங்க கிட்ட கிடைக்குது. அப்ப அங்க தான் நம்ம ஆர்டர் கொடுக்கணும். கண்டிப்பா இந்த முறை நம்ம தீபாவளிக்கு அபி பட்டாசுகள் ஆர்டர் கொடுத்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ மக்களே, நீங்களும் பார்த்தீங்கன்னா அபி பட்டாசுகள் ஆர்டர் கொடுத்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. அது இல்லாமல் நிறைய ஸ்கீம் இருக்குது உங்ககிட்ட, நிறைய புது வகையான வெடிகள் வந்து கிடைக்குது. நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணுன்னா இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் கீழே வந்து உங்களுக்கு அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு டெலிவரி வந்துடும். இவங்களுடைய கடை பார்த்தீங்கன்னா பாறைப்பட்டி செல்வம் நகர் சிவகாசியில் அமைஞ்சிருக்கு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் அபி பட்டாசுகளை ஆர்டர் கொடுத்து உங்களுடைய தீபாவளியை மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.